ஐ மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா சாப்பாடு, அப்புறம் பீக்கங்காய் பார்த்திங்களா. பீக்கங்காய் வணக்கினது கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் பழைய சாப்பாடு இதில் தயிர் போட்டிருக்கேன். இப்போ காலையில் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு மாங்காய் நேற்று பட்டறையிலேருந்து பிச்சிட்டு வந்தாங்க. மாங்காய் அதை மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் இதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை தாங்கலை. இந்த அட்டை வீடுனால வெயிலுக்கு ஊறுப்பட்ட எறும்பு வருது நிறையா. அதனால் இங்கெல்லாம் பாருங்க, சாப்பாட்டுலலாம் எறும்பேறுது, குழம்புல எறும்பேறுது. அதனால் பூச்சி பவுட்ரு போட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்களா, பூச்சி பவுட்ரு போட்டு வச்சதுனால எறும்பு வராது. சரிங்களா. அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா பார்த்திங்களா, மாங்காய் நேற்று எங்கள் வீட்டுக்காரு பட்டறையிலேருந்து பிச்சிட்டு வந்தாங்க. பட்டறைனாக்க லாரி எப்சி பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, சங்ககிரிக்கு போகிறாங்க. அந்த பட்டறையிலேருந்து மரம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து பிச்சிட்டு வந்த மாங்காய் பார்த்திங்களா, பிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். அதை இன்றைக்கி காலையில் அரிஞ்சு சாப்பிட்டுக்கலாம், உப்பு மிளகாத்தூள் போட்டு. அவ்வளோதான். ஓகே, உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு மக்களே. இன்றைக்கி ஒர்க்கு என்னன்னா, இன்றைக்கி டைலரிங் வேலை இல்லை. அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதுக்கு வீடு வலிச்சிட்டு துணி இருக்குது கொஞ்சம், அது துவைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஓகே, பாய். உங்கள் வீட்டில் என்ன ஒர்க்கு, என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.